ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ்ல முடிச்சு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கலாம். அண்ட் சில ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. டெஸ்ட் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. என்னென்ன வார்த்தைகள் தேவைப்படுதோ அத கிளாஸ்லயேவும் சொல்லி குடுத்துருவோம். கவனிச்சுக்கோங்க. நம்ம 25 ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்க போறோம். இன்னைக்கு கிளாஸ்லயே நம்ம கத்துக்கிட்டு, அந்த வார்த்தைகள் தமிழ் வார்த்தைகள், ஹிந்தி வார்த்தைகள் இப்படி படிச்சு ஞாபகம் வச்சுக்க போறோம். நம்ம படிச்ச அந்த 25 வார்த்தைகள் மட்டுமே யூஸ் பண்ணி, தமிழ் வாக்கியங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது தமிழ் சென்டென்ஸா சொல்றேன். வெறும் வார்த்தைகளா படிச்சத வச்சு, இப்ப சென்டென்ஸ் நான் தமிழ்ல சொல்லிடுறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஹிந்தியா மாத்த போறீங்க. ஒரு வார்த்தையும் தமிழ் மூலமா அப்படியே ஹிந்தில மாத்திட்டே வாங்க. தெரியல அப்படின்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிற அந்த 25 வார்த்தைகள திருப்பி பார்த்து கூட ஆன்சர் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி நான் உங்களுக்கு 10 கேள்விகள் கேட்பேன். 10 தமிழ் சென்டென்சஸ் சொல்லிருவேன். நீங்க 10 ஹிந்தி வாக்கியங்களா அத மாத்தணும். ஹிந்தி ஆக்க ஆக்க நீங்க அத உங்களுடைய நோட்ல எழுதி வச்சுக்கலாம். இல்லன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது கமெண்ட்ஸ்ல கூட நம்ம சேனல் கீழயே, நம்ம வீடியோ கீழயே சொல்லிட்டே வரலாம். இது உங்களோட விருப்பம் தான். 10 கேள்விகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சரியான பதில் உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அத நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போம். அத வச்சு நீங்க எழுதியிருக்க ஆன்ஸரும் இதுவும் கரெக்ட்டா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் 10 மார்க்குக்கு நீங்க எத்தன மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. இது ஒரு ஜாலியான ஆக்டிவிட்டியா எடுத்துட்டு இப்பவே வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஹிந்தி வார்த்தைகள் கத்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகள் தான். ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வார்த்தைகள். ஒண்ணு பெரியதுன்னு சொல்லணும்னா படா. பெரியது படா. சின்னது சோட்டா. படா, சோட்டா. படானா பெரிய, சோட்டானா சின்ன. சுத்தமான சாஃப். சுத்தமான சாஃப். அழுக்கான கந்தா. அழுக்கான கந்தா. சாஃப், கந்தா. சாஃப் சுத்தமான, கந்தா அழுக்கான. இந்த வார்த்தைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஆல்ரெடி அப்படின்னா சூப்பர். இல்ல தெரியலன்னா எழுதி வச்சுட்டே வாங்க. ஏன்னா இதுல ஏதாவது வார்த்தைகள் வச்சு வச்சு தான் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அடுத்த வார்த்தை அருகில், பக்கத்தில்னு சொல்லணும்னா பாஸ்மே. பாஸ்மே பக்கத்துல, பாஸ்மே. தூரத்துல, தொலைவில்னு சொல்லுவோம். அந்த பேச்சு வழக்குல தூரத்துலன்னு சொல்லுவோம் இல்லையா? இது தூர்மே. தூர்மே. பக்கத்துல பாஸ்மே, தூரத்துல தூர்மே. பாஸ்மே, தூர்மே. அடுத்த வார்த்தை ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அச்சா. அச்சாவுடைய அர்த்தம் நல்லது, நல்ல. அச்சா, நல்ல. நெக்ஸ்ட் ஒன் தடித்த, குண்டான அப்படின்லாம் சொல்றதுக்கு மோட்டா. குண்டா இருக்கிறது, தடிமனா இருக்கிறது எல்லாம் மோட்டான்னு சொல்லணும். மோட்டா. இதே ஒல்லியாக மெலிசா இருக்கிறது எல்லாம் பத்தலான்னு சொல்லணும் ஹிந்தில. மோட்டா, பத்தலா. மோட்டா குண்டான, பத்தலா ஒல்லியான. நெக்ஸ்ட் ஒன் உயரமான அப்படிங்கிறதுக்கு லம்பா. உயரமா இருக்கிறது, நீளமா இருக்கிறது இது எல்லாத்துக்கும் லம்பா. லம்பா. குட்டையானன்னு சொல்றதுக்கு சோட்டாவே சொல்லிக்கலாம். அதனால நான் அதை எழுதல. உயரமான லம்பா. சரியாக சஹி. சரி, சஹி. தவறாக இல்ல தவறுன்னு சொல்றதுக்கு கலத். சஹி, கலத். சஹி சரியாக, கலத் தவறாக. இன்னொரு முறை இந்த வார்த்தைகள் எல்லாமே சொல்லிடுறேன். அச்சா நல்ல. மோட்டா குண்டான. பத்லா ஒல்லியான. லம்பா உயரமான இல்லனா நீளமான. சஹி சரி. கலத் தவறு. இப்பவே நீங்க மனப்பாடம் பண்ணியிருந்திருக்கலாம். மனப்பாடம் ஆகாத வார்த்தைகளை எழுதி வைங்க. அடுத்தது போகலாம். பஹுத் அப்படின்னா ரொம்ப. தமிழ்ல பேச்சு வழக்குல நம்ம ரொம்பன்னு சொல்லுவோம். மிகவும் அப்படின்னு சுத்த தமிழ்ல சொல்லலாம். எது வேணுமோ அதை எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படிங்கிறதுக்கு பஹுத். கனமான, பாரி. கனமான வெயிட் அதிகமா இருக்கும் இல்லையா? இத பாரி அப்படின்னு சொல்லணும். இதுவே லேசானது, லைட்டா இருக்கிறது, லைட் வெயிட்டா இருக்கிறது இதெல்லாம் ஹல்கான்னு சொல்லணும்.
பாரி, ஹல்கா. பாரி கனமான, ஹல்கா கனம் இல்லாம லேசானது. தர்வாசா கதவு, தர்வாசா கதவு. பங்கா விசிறி இல்லனா ஃபேன். மின் விசிறின்னு சொல்லலாம். இல்ல ஃபேனுன்னு நம்ம ஜெனரலா சொல்ற மாதிரி, ஹிந்தில பங்காங்கிற வார்த்தைய அதிகமா யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பங்கா, ஃபேன். பேடு, மரம். பேடு, மரம். மரத்துக்கு ஹிந்தில பேடு. வார்த்தைகள் திரும்பவும் ரிப்பீட் பண்றேன். பஹுத் ரொம்ப, பாரி கனமான, ஹல்கா லேசான, தர்வாசா கதவு, பங்கா ஃபேன், பேட் மரம். அடுத்த வார்த்தை ஜவாப். ஜவாப் அப்படின்னா பதில். ஜவாப் பதில். அப்புறம் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வார்த்தை இருக்குது. ஹே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஹே ஒரு சென்டென்ஸோடைய கடைசி வார்த்தையாவும் வரும். ஹே அப்படிங்கிறது. அதோடைய அர்த்தம் நிறைய இருக்கு. இங்க இன்னைக்கான கேள்விகள் எல்லாத்துலயும் இருக்குங்கிற அர்த்தத்துல வரப்போகுது. சோ நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹே அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்களோட சேர்ந்து இருக்குங்கிற அர்த்தமும் இருக்கு. இன்னைக்கு நாம அதை தான் பார்க்க போறோம். அதனால அதை மட்டுமே எழுதி வச்சுக்கலாம். ஹே இருக்கு. இந்த அப்படின்னா ஏ, அந்த அப்படின்னா ஓ. இதுக்கும் மறுபடியும் அதே மாதிரி தான். நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஒரு அர்த்தம் இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றதுனால இத நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன். ஏ அப்படிங்கிறது இந்த, ஓ அப்படிங்கிறது அந்த. ஏ இந்த, ஓ அந்த. கானா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சாப்பாடு. கானா உணவு, சாப்பாடு. திரும்பவும் சொல்றேன். ஜவாப் பதில். ஹே இருக்கு. ஏ இந்த, ஓ அந்த. கானா சாப்பாடு. இத இன்னும் கொஞ்சம் படிச்சுக்கணும். நான் படிச்சுட்டு அப்புறம் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றவங்க, வீடியோவ பாஸ் பண்ணிட்டு நீங்க எழுதி வச்சிருந்த வார்த்தைகள் திரும்ப படிக்கலாம். இல்ல இந்த வீடியோவ திரும்பவும் முதல்ல இருந்து போட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நான் திரும்ப திரும்ப இதையே சொன்னா நெறைய பேருக்கு இது போரிங்கா இருக்கும். அதனால நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகுறேன். ஒருவேளை தேவைன்னு நினைக்கிறவங்க, ப்ளீஸ் வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, திரும்பவும் சொல்லி பார்த்து இந்த வார்த்தைகள் மனப்பாடம் பண்ணிட்டு, அப்புறம் நீங்க சென்டென்ஸ் வாக்கியத்துக்கு வரலாம். மொத கேள்வி, இந்த கதவு பெருசா இருக்கு. ஒரு வார்த்தையா நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது மட்டும் தான் வேலை. இந்த படிச்சுட்டோம், கதவு படிச்சுட்டோம், பெரியதுக்கு படிச்சுட்டோம், இருக்குங்கிறதுக்கும் படிச்சுட்டோம். ஒவ்வொன்னையும் மாத்துங்க. நீங்க ஹிந்தி சென்டென்ஸ உருவாக்கிட்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு டைம் குடுக்குற 10 செகண்ட். பத்தல அப்படின்னாக்க மியூட்ல பாஸ்ல வச்சு கூட நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த கேள்விக்கான பதில நீங்க எழுதியிருப்பீங்கன்னு நம்புறேன். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஃபேன் சுத்தமா இருக்கு. ஃபேன்ல அழுக்கு எதுவும் இல்லாம கிளீனா சுத்தமா இருக்குன்றத சொல்லப் போறோம். ஃபேன் சுத்தமாக இருக்கு. ஃபேனுக்கான வார்த்தை, சுத்தத்துக்கான வார்த்தை, இருக்குக்கான வார்த்தை. எல்லாத்தையும் சேர்த்து போடுங்க. ஆன்சர் வந்துரும். இப்போ யோசிச்சு பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வி. பள்ளி அருகில் இருக்கு. அதாவது ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. பேச்சு வழக்குல சொல்லிடுறேன். ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. இப்போ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. யோசிச்சு ஆன்சர் எழுதுங்க. அடுத்த கேள்வி. நான் திரும்பவும் சொல்றேன். உங்களுக்கு ஒருவேளை டைம் குடுக்காம நான் அடுத்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதுறதுக்கான டைம் நீங்க எடுத்துக்கங்க. அடுத்த கேள்வி. இந்த பேக் சின்னதா இருக்கு. இந்த பேக் சின்னதா இருக்கு. நீங்க யோசிக்கிறதுக்கான டைம். பேக்குக்கு பேக்குன்னே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி. உணவு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. 4 வார்த்தைகள். 4க்கான அர்த்தமும் உங்களுக்கு தெரியும். ஹிந்தி வார்த்தைகள் தெரியும். சேர்த்து போடுங்க. சென்டென்ஸ் வந்துரும்.
கரெக்ட்டா எழுதியிருக்கீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் பெருசுன்றதுனால உங்களுக்கு டைம் அதிகம் தேவைப்பட்டிருக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு எழுதிக்கங்க. அடுத்த கேள்வி சொல்றேன். டிவி தூரமா இருக்கு. டி டிவி தொலைவில் இருக்கு. தூரமா இருக்கு. இப்ப இந்த வார்த்தைகள் தெரியும். யோசிங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அந்த மொபைல் மெல்லிசா இருக்கு. ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு அந்த மொபைல். ரொம்ப குண்டா இல்லாம ஒல்லியா இருக்கு. அந்த மொபைல் மெல்லியதாக இருக்கு. மொபைல்க்கு மொபைல்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணிக்கலாம். டைம் எடுத்து யோசிங்க. குட். அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்த மரம் உயரமா இருக்கு. இந்த மரம் உயரமாக இருக்கு. டைம் எடுத்துக்கங்க. அடுத்த கேள்வி. பை பேக் இருக்கு இல்லையா? நீங்க பேக்ன்னே யூஸ் பண்ணிக்கலாம். பேக் மிகவும் கனமாக இருக்கு. மிகவும்ன்றது ரொம்பன்னு அர்த்தம். ரொம்பன்றதுக்கான வார்த்தை இன்னைக்கு படிச்சுட்டோம். கனமா இருக்கிறதுக்கான வார்த்தையும் படிச்சாச்சு. இப்போ நீங்க டைம் எடுத்து ஒவ்வொரு வார்த்தையா டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது தான். அதுல பைக்கு மட்டும் நீங்க தைலான்ற வார்த்தைய யூஸ் பண்ணலாம். இருந்தாலும் பேக்குங்கிற வார்த்தையே போதுமானது. இப்போ டைம் எடுத்து யோசிங்க. ஃபைனல் கொஸ்டின். இந்த பதில் தவறாக இருக்கு. இந்த ஆன்சர் தவறாக இருக்கு. டைம் எடுத்துக்கங்க. யோசிங்க. இந்த 10 கேள்விகளுக்கான பதில்களும் நீங்க எழுதிட்டீங்கன்னு நம்புறேன். முடிஞ்சதுன்னா அது எல்லாமே எழுதி வச்சிருந்தத கமெண்ட் செக்ஷன்ல அனுப்பிருங்க. நீங்களே நாள பின்ன ரிவிஷன் பண்ணணும்னு நினைக்கும்போது, அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரிவிஷனா அமையும். ஒவ்வொரு கேள்விகளுக்கான வார்த்தை வார்த்தையா இருக்கக்கூடிய பதில்கள் இப்ப நான் சொல்லப் போறேன். உங்களுடைய ஆன்ஸரையும் இதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம். மொத சென்டென்ஸ். இந்த கதவு பெருசா இருக்கு. ये दरवाजा बड़ा है. ரொம்ப சிம்பிள். இந்த அப்படின்னா என்ன படிச்சோம்? ये. கதவுனா தர்வாசா. பெரியதுக்கு படா. இருக்கு ஹே. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? இருக்குக்கான வார்த்தை ஹேன்னு போட்டுக்கோங்கன்னு. அவ்வளவுதான். ஏ தர்வாசா படா ஹே. ஏ தர்வாசா படா ஹே. இந்த கதவு பெருசா இருக்கு. அடுத்ததுக்கான ஆன்சர். ஃபேன் கிளீனா இருக்கு. ஃபேன் சுத்தமா இருக்கு. நம்ம பெருசா மின்விசிறின்ற வார்த்தைய யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா, நார்த் இந்தியால பங்காங்கிற வார்த்தை ரொம்ப காமன். பங்கான்னு எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. சோ, ஃபேனுக்கு பதிலா பங்கா எழுதிக்கலாம். கிளீனா இருக்கு, சுத்தமாக இருக்கு. சாஃப் ஹே. சாஃப் சுத்தமாக, ஹே இருக்கு. அடுத்தது. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. ஸ்கூலுக்கு ஹிந்தில பாட்ஷாலான்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆனா ரொம்ப காமனா ஸ்கூலுங்கிறதே யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால நாமளும் அதையே போட்டுக்கலாம். ஸ்கூல் பக்கத்துலன்றதுக்கான வார்த்தை இன்னைக்கு வார்த்தைகள் படிக்கும்போது, வேர்ட்ஸ் படிக்கும்போது நம்ம படிச்சுட்டோம். பாஸ் மே அப்படின்னு. இருக்கு அப்படின்னா ஹே. ஸ்கூல் பாஸ் மே ஹே. ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. ஸ்கூல் பாஸ் மே ஹே. அடுத்தது. இந்த பேக் சின்னதா இருக்கு. ये बैग छोटा है. ये बैग இந்த பேக் छोटा है. சின்னதா இருக்கு. அடுத்த ஆன்சர். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பாடுக்கான வார்த்தை खाना. ரொம்பக்கான வார்த்தை बहुत. நல்லா இருக்கு अच्छा है. खाना बहुत अच्छा है. खाना बहुत अच्छा है. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. டிவி தூரத்துல இருக்கு. टीवी दूर में है. टीवी दूर में है. दूर में தொலைவில். இருக்கு है. ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிருச்சு. டிவி दूर में है. அந்த மொபைல் மெலிசா இருக்கு. वो मोबाइल पतला है. वो मोबाइल அந்த மொபைல் பத்தலா है. பத்தலானா மெல்லியதாக. ஹேனா இருக்கு. वो मोबाइल पतला है. இந்த மரம்
உயரமா இருக்கு. ये पेड़ लंबा है. ये पेड़ लंबा है. ஏன்னா இந்த, பேடுனா மரம், லம்பானா உயரமாக, ஹேனா இருக்கு. ये पेड़ लंबा है. பேக் வெயிட்டா இருக்கு. கனமா, ரொம்ப கனமா இருக்கு. बैग बहुत भारी है. बैग बहुत भारी है. बहुतना ரொம்ப, பாரி ஹேனா கனமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். இந்த பதில் தவறா இருக்கு. இந்த பதில் தப்பா இருக்கு. ये जवाब गलत है. ये जवाब गलत है. ஏன்னா இந்த, பதில்னா ஜவாப், கலத் ஹே அப்படின்னா தப்பாக இருக்கு. சோ அவ்வளவுதாங்க. நம்ம படிக்க வேண்டிய வார்த்தைகள் படிச்சாச்சு. அத வச்சு உங்ககிட்ட கேள்விகள் கேட்டாச்சு. நீங்களும் சரியான ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புறேன். அது என்னென்ன ஆன்சர் நம்ம டிஸ்கஸும் பண்ணியாச்சு. இப்போ உங்க மார்க் என்னன்றத காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. கண்டிப்பா இந்த விதம் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஹிந்தில பேசணும், ஹிந்தி கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவ பர்ட்டிகுலரா ஷேர் பண்ணுங்க. எவ்ளோ ஈஸியா ஹிந்தில பேசிற முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு குடுக்கும். இதே மாதிரி இன்னும் நெறைய வீடியோஸ் பார்த்து ஈஸியா ஹிந்தி பேச கத்துக்கிறதுக்கு மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.